இந்த வாரம் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்கு. ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மள எமோஷனலா அட்டாக் பண்ணி வச்சிருக்கானுங்க. நான் தான் பார்சிவல். கடை திறந்துடலாமா? ஸோ எப்பயும் போல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்டோன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். கேட்டோன்ல வந்துட்டு நம்ம தளபதி ஒரு பெரிய அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ தளபதி 69 வந்துட்டு யார் டைரக்ட் பண்ண போறா அப்படிங்கிற அப்டேட் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஹச்சினோட் சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நல்லா இருக்கும். படம் வந்துட்டு ரொம்ப கிரவுண்டடாக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து நான் ஃபிக்ஸாக சொல்லுவேன். இன்னொன்று என்னன்னா, இவர் லாஸ்ட்டாக டைரக்ட் பண்ண படம் துணிவுன்னு நினைக்கிறேன். துணிவு படம் ரிலீஸ் ஆன அந்த டைமில் தான் வந்துட்டு வாரிசு படம் ரிலீஸ் ஆச்சு. எனக்கு என்னமோ ஒரு ஏதோ தோணுதுங்க, இதுக்காகத்தான் அந்த டைமில் இப்படி நடந்தது அப்படின்னு. ஆனால் மோஸ்ட்டாக வந்துட்டு தளபதி 69 இது வந்துட்டு கடைசி படமாக இருக்க என்ன தெரிஞ்சு அவ்வளோ சான்ஸ் இல்லை. ஏன்னா வந்துட்டு அடுத்த தளபதி 70 அந்த படத்துக்கான டாக்ஸ் போய்கிட்டு இருக்குன்னு வேறு சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு நடந்துச்சுன்னா கூட நல்லா தான் இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தனுஷோட 3 படம் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படிங்க மறக்கும்? அது வந்துட்டு ஒரு பிராண்டுங்க. அந்த படத்தை வந்துட்டு இப்போ ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க இல்லை பண்ணி முடிச்சிட்டாங்க. நான் தான் வந்துட்டு இந்த அப்டேட்டை கொஞ்சம் லேட்டாக விட்றேன். ஸோ என்னைக்கு ரீலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு செப்டம்பர் 14 அன்னைக்கே பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு செப்டம்பர் 16 இருக்கும். ஸோ கரண்டாக தேட்டரில் எல்லாம் அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் வந்துட்டு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா போய் பாருங்கள். ஓகேங்களா? காஞ்சனா 4 எல்லா காஞ்சனா படம் முடியும் போதும் கிரெடிட்டில் வந்துட்டு அடுத்த பாட்டு வரப்போகுது அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துருவாங்க. அதே போல் தான் காஞ்சனா 3லேயும் பண்ணாங்க. அந்த மாதிரி இப்போ வந்துட்டு காஞ்சனா 4 கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, கோல்டு மைன் ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் வந்துட்டு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ரெடியாக இருக்காங்க. கோல்டு மைன் இவங்க வந்துட்டு ஏகப்பட்ட படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் வந்துட்டு முக்கியமாக சிங்கம் 3 சொல்கிறான். ஓகே, கேட்டோன்னு வந்துட்டு சிங்கம் 3 ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அல்லாமல் வந்துட்டு அல்லு அர்ஜுனோட டிஜே, அதுக்கப்புறம் வந்துட்டு வைகுண்டபுரம், இந்த படம் எல்லாத்துமே வந்துட்டு அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இப்போ எல்லாமே ஓகேப்பா. இப்போ வந்துட்டு ஹீரோயினுக்கு யாரை செலக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது பூஜா ஹெட்ஜ் வந்துட்டு அவங்களுக்கு ஐடியாவில் வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்க கிட்ட வந்துட்டு டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இது வந்துட்டு ஒரு ரூமர் மாதிரி தான் ஸ்ப்ரெட் ஆகிருந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு அவங்களே அதுக்கு அஃபீஷியலான கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, காஞ்சனா 4ல் வந்துட்டு ஹீரோயின் யாருன்னா பூஜா ஹெட்ஜ் தான். பூஜா மேம் அவங்க வந்துட்டு அவங்க வந்து செமையாக தான் இருக்கும். இது வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கொட்டுக்காளி இந்த படம் வந்துட்டு சூரியோட லைஃப் டைமில் ஒரு திருப்பு முனையாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த படம் எங்கேயும் வந்துட்டு மியூசிக் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்துட்டு நம்ம மேட்ருக்கு வரும். என்னன்னா, இந்த படம் வந்துட்டு எப்படா ஓடிடி வரும் அப்படின்னு வந்துட்டு எல்லாரும் வெயிட் பண்ணுறீங்க, நானும் வெயிட் பண்ணிருக்கேன். ஏன்னா அப்படி என்ன டிஃப்ரெண்டாக பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நானும் பார்த்தே ஆகணும். ஸோ விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு வாங்கியிருக்குது சிம்பிளி சவுத் தான். அண்ட் ஆல்சோ இது என்னைக்கு ஓடிடி ப்ரீமியர் ஆகுது அப்படின்னா செப்டம்பர் 20 ப்ரீமியர் ஆகுது. நான் கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு நான் பார்க்கலான்னு இருக்கேன். பார்த்து நான் அதுக்கான ரிவ்யூவும் போடுறேன். ஓகேங்களா? தளபதி 69 படத்தோட கேஸில் இவங்க எல்லாம் இருக்கிறதா ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அண்ட் இதில் ஃபிக்ஸாக இருக்கிறது வந்துட்டு என்ன தெரிஞ்சு மோஸ்ட்டாக அனிருத்தா மட்டும்தான் இருப்பார். ஆனால் சமந்தா, அதுக்கப்புறம் மமிதா பிஜு, அதுக்கப்புறம் வந்துட்டு சிம்ரன் தானா. அண்ட் இவங்க எல்லாம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் வந்தால் கூட நல்லா தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு கடைசியாக இவங்களை கத்தி படத்தில் பார்த்தது. மமிதா பிஜு வந்துட்டு இது வரைக்கும் விஜய் படத்தில் நடித்ததே கிடையாது. ஸோ இவங்கெல்லாம் வந்தால் நல்லா தாங்க இருக்கும். ஸோ இது வந்துட்டு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. நான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இது வந்துட்டு எனக்கு கன்ஃபார்ம் ஆகலை. ஓகேங்களா? இது வந்துட்டு ஸ்டில் ஜஸ்ட் ரூமர். ஓகே, கூலி படத்தில் வந்துட்டு ஒரு குட்டி அப்டேட் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, கன்னட ஆக்ட்ரஸ் ரச்சிதா ராம் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இப்போ இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் ஷேட் கேரக்டர் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு அப்டேட்டு. ஆல்ரெடி உபேந்திர சாரும் வந்துட்டு கன்னட இண்டஸ்ட்ரியிலேருந்துட்டு வந்து ஆன்போர்டில் இருந்து இப்போ ஒர்க் பண்ணிருக்காரு. லோக்கி பார்த்து பண்ணுப்பா, வாட் ஆர் யூ குக்கிங் ப்ரோ. ஆனால் நல்லா இருக்குங்க. தலைவர் 70 வயசு மேலே இருந்ததுக்கு அப்புறமே வந்துட்டு ஒரு ஃபார்மில் தான் இருக்காரு. எல்லா லுக்குமே நல்லா இருக்குது. மெய்யழகன் படம், அதாவது கார்த்தி நடிக்கிற அந்த படத்தை வந்து என்ன மாதிரி ஃபார்மேட்டில் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு குட்டி ரிப்போர்ட் ஒன்று கிடச்சிருக்கு. ஜஸ்ட் லைக் கைதியாங்க. கைதி படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க காரணமே அந்த படம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்லேயே எடுத்திருப்பாங்க. ஆனால் ஃபுல் ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். ஆனால் மெய்யழகன் படத்தில் வந்துட்டு ஒரு ஃபைட் சீக்வன்ஸே இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 96 படம் பார்த்த ஒரு வைப்பில் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா, கமலஹாசன் இந்த படத்தில் அங்கங்கே வந்துட்டு அவரோட வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா பார்த்து பாருங்க, கமலஹாசன் சார் வாய்ஸ் ஓவர் கொடுத்த எல்லா படமுமே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த படத்தை வந்துட்டு யார் கையில் ஒப்படைச்சி அந்த படத்தை எடுத்துருக்காருன்னா சூர்யா சார் தான். ஸோ சூர்யா சார் பார்த்து பண்ணுங்கப்பா. அமரன் இந்த படத்தோட டீசர் கட்லாம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆகுது. அண்ட் கரண்டாக வந்துட்டு அவங்க என்ன தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு நான் லைட்டாக பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த அப்டேட் என் கண்ணில் போட்டுச்சு. என்னன்னா வந்துட்டு இந்த படத்தோட டப்பிங் இப்போ கரண்டாக வந்துட்டு சிவகார்த்திகேயனோட போர்ஷன் அதுக்கான டப்பிங் எல்லாத்தையும் வந்துட்டு சார் முடிச்சிட்டாரு. இனி அடுத்தடுத்த யாருக்கான டப்பிங்
ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு அப்டேட்ஸ் கிடச்சி அப்படின்னா நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, தலைவா இஸ் பேக். ஓகே, இப்போ விஷயம் என்னன்னா வந்துட்டு லெஜெண்ட் 2 அந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்துட்டு இப்போ தூத்துக்குடியில் ஒரு போர்ட்டில் நடந்துட்டுருக்கான். கிட்டத்தட்ட போர்ட்டில் ஒரு ஹார்பரில் நடக்குது. இந்த மாதிரி நசுக்கி வச்ச அப்டேட்லாம் கொடுத்தா கொஞ்சம் ஹை பேர் தான் செய்யுது. அண்ட் யாரெல்லாம் கேஸ்டிங்கில் இருக்கான்னு பார்த்தா பயல் ராஜ்பூட் இவங்க தான் வந்துட்டு ஃபீமேல் லீடாக நடிக்கிறாங்க. ஆண்ட்ரியா அண்ட் ஷாம் இவங்க எல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான ரோலில் இருக்காங்க. மியூசிக் அண்ட் டைரக்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்துட்டு கிப்ரான், டைரக்ஷன் வந்துட்டு துரை செந்தில்குமார். ஓகேயா, ஸோ இந்த படம் வந்துட்டு எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னா 2025 அந்த டைமில் உள்ள காலில் தான் இருக்குது. அண்ட் ரிலீஸ் பண்ணால் நான் வந்துட்டு போய் பார்க்கலான்னு இருக்கேன். இந்த தடவை நீங்கள் இந்த படத்துக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ரஜினிகாந்த் சாரோட அப்கமிங் படங்களுக்கான லைனப்பை பார்க்கலாம். எல்லாமே வந்துட்டு நல்லா இருக்குதுங்க. தலைவா என்ன தலைவா பண்ணி வச்சிருக்க, எல்லாமே ஒரு எப்படி சொல்ல தக்காளி தாறு மாதிரி இருக்குது. எல்லாம் வந்து இப்போ லிஸ்ட்டை பார்த்துலாம். ஓகே, October 10 அதாவது அடுத்த மாதம். ஓகே, October 10 வந்துட்டு வேட்டையன் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் சம்மர் 2025 அதாவது அடுத்த வருஷம் 2025 வந்துட்டு 2 படம் இருக்குது. 2025 வந்துட்டு கூலி இருக்குது. அண்ட் 2025 அக்டோபர் வந்துட்டு ஜெயிலர் 2 ரிலீஸ் ஆக போகுது. பாருங்க என் தலைவனே, அதாவது 73 வயசுலையும் பீக்கில் இருக்காரு, ஒரு ஃபயர்லேயே இருக்காருங்க. கௌதம் கார்த்திக் சாரோட அடுத்த படம் வந்துட்டு என்ன மாதிரி ஒரு ஷேடில் இருக்க போகுது அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நான் வந்துட்டு ஜஸ்ட் ஷேடை தான் சொல்கிறேன். ஸோ டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா படத்தோட டேரக்டர். இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பாலிவுட், டாலிவுட், சாண்டல்வுட் சைட்லாம் போனோம் அப்படின்னா மகேஷ் பாபு சாரும் ராஜமௌலி சாரோட டேரக்ஷனில் வந்துட்டு நடிக்க போகிறாரு அப்படின்னு வந்துட்டு ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிருந்து. இப்போ அது வந்துட்டு அவங்க அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இதில் வந்துட்டு இன்னொரு ரோல் ஹாலிவுட் சைடில் வந்துட்டு இவங்க கேட்டிருந்தாங்க. யாருன்னு தெரியுமா அது உங்களுக்கு? தாரா நடிச்சிருப்பார்ல கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த், அவர்கிட்ட தான். ஆனால் அவர் வருவாராங்கிறது நான் அஃபிஷியல் கன்ஃபார்ம் ஆகலை. இப்போ இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 2025. அண்ட் அதுக்கான ப்ரொடக்ஷன் வேலை முடிகிறதுக்கே வந்துட்டு 2 to 3 years ஆகும்னு சொல்கிறாங்க. அண்ட் ரிலீஸ் வந்துட்டு எப்போ இருக்கும் அப்படின்னா 2027 இல்லைன்னா 2028 தான் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களே திட்டவட்டமாக சொல்கிறாங்க. எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி நம்ம கேரளா பக்கம் அதாவது மாலிவுட் சைட் வந்தோம் அப்படின்னா பேசில் ஜோசப் அண்ட் நஸ்ரியா நடிப்பில் சூக்ஸ் மாதர்ஷினி அந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்துட்டு இப்போ தான் ரீசெண்டாக வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கான ஃபர்ஸ்ட் லுக் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே வந்துட்டு போஸ்டர்ஸ் எல்லாம் ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டைப் பண்ண மாதிரி இருக்குது. அண்ட் டேரக்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜித்தின் நான்சென்ஸ் படத்தோட டேரக்டர். எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க? அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அப்படியே ஹாலிவுட் சைடு வந்தோம் அப்படின்னா டெட்பூல் 3 இந்த படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. ஓகேவா, அந்த படத்தில் வந்துட்டு தாரோட மடியில் நம்ம டெட்பூலை படுக்க வச்சு டெட்பூலை பார்த்து நம்ம தார் அழுதுட்டுருப்பாரு. அதை மென்ஷன் பண்ணி ஒரு ஃபன்னான சீக்வன்ஸாக படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரை கொண்டு போயிருப்பாங்க. இப்போ அதுக்கான ரெஃபரன்ஸ் அதாவது ஏன் அழுதாரு அப்படிங்கிறத அப்கமிங் அவெஞ்சர்ஸ் மூவியில் சொல்கிறதா இருக்காங்க. சுற்றி வளர்ச்சி சொல்ல விருப்பப்படாட்டாலும் நானும் வந்துட்டு அதை எதிர்பார்த்து தாங்க இருக்கேன். ஏன்னா எனக்கும் வந்துட்டு தார் ஏன் அழுதாரு அப்படிங்கிறது தெரிஞ்சே ஆகும். எட்டர்னல்ஸ் 2 இந்த படத்துக்கான ஒரு குட்டி அப்டேட் கிடச்சிது. இது வந்துட்டு நமக்கு அப்டேட்டு, ஆனால் அவங்க வந்துட்டு பொட்டி கட்டிட்டு போக சொல்லிட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா ஒரு குட்டி ரிப்போர்ட் தான். இந்த படம் வந்துட்டு இப்போ அவங்க எந்த ஒரு அப்கமிங் MCU ப்ராஜெக்ட்ஸ்லேயுமே வந்துட்டு ஒரு ஈடுபாடு கொடுக்காத மாதிரி தான் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட கேன்சல் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் அந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகிறது வரைக்குமே உங்களால் எந்த இடத்துலையுமே ஹல்க்குக்கான தனி படத்தை சோலோ மூவியை வந்துட்டு உங்களால் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் மோஸ்ட்டாக வந்துட்டு கேண்டனிஸ்டி படம் அந்த படம் கேன்சல் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த ஹல்க்குக்கான சோலோ கன்ஃபார்மில் இருந்துச்சுன்னு நான் தோணும். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கப்பா, ஹல்க்குக்கெல்லாம் மார்க்கெட் ஜாஸ்தி. நீங்கள் சரி ஏதோ உங்கள் இஷ்டம் பண்ணுங்கள். அடுத்த போகும் இதை வந்துட்டு த லாஸ்ட் டான்ஸ் அந்த படத்தில் வந்துட்டு ஷோ பண்ணிடுவாங்க. ட்ரெய்லர்லேயே வந்துட்டு ஷோ பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட அவர் வந்துட்டு ஒரு பெரிய வில்லனாக இருப்பார் அப்படிங்கிறது வந்துட்டு ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சிருச்சு. காமிக்லேயும் ஒரு பெரிய வில்லன் தான். இப்போ விஷயம் என்ன அப்படின்னா அவர் இந்த படத்தில் வெனம் த லாஸ்ட் டான்ஸ் இதில் மட்டும் வரமாட்டாராம். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட MCU ப்ராஜெக்ட்டில் வந்துட்டு அப்பியர் ஆக போகிறதா ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இது கன்ஃபார்மாக என்னன்னு தெரியல. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு தனி வீடியோ போடுறேன். ஸ்பைடர்மேன் 4 இந்த படத்தை வந்துட்டு மல்டிவர்சல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு இப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் மல்டிவர்சல் எலிமெண்ட்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி ஸ்பைடர்மேன் 3லேயே கொடுத்துட்டாங்க. கெவின் ஃபீஜ் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இந்த படம் கிரவுண்டடாக கொடுக்கணும்னு நினச்சிருந்தாலுமே கடைசியில் வந்துட்டு சோனி இது வந்துட்டு ஒரு மல்டிவர்சல் கான்செப்டில் தான் வேணும் அப்படின்னு அடி வச்சு தான் இந்த சம்பவத்தை இப்போ அவங்க பண்ண போகிறாங்க. ஆனால் இப்போ சம்பவமே வேறு. என்னென்னா மல்டிவர்சல் கான்செப்டில் ஒரு ஸ்ட்ரீட் லெவல் கான்செப்டில் ஒரு ஃபைட்டு சம்பவம் எல்லாம் வச்சு ஒரு செதுக்க போகிறாங்க படத்தை. உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதான் வந்துட்டு இன்றைக்கான கடைசி அப்டேட். இவர் யாருன்னு தெரியுது உங்களுக்கு? இவர் தான் வந்துட்டு டேனியல் கிரிட்டன். இவர் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இது டேரக்ட் பண்ணான்னு தோணுது. அதாவது ஷாங்சி 1 இவர் தான் டேரக்ட் பண்ணார். ஸோ அதுக்கப்புறமா இப்போ கரண்டாக வந்துட்டு எந்த படத்தில் கமிட் ஆகிருக்காருன்னா ஸ்பைடர்மேன் 4 இந்த படத்தை தான் இப்போ வந்துட்டு அவர் டேரக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஸ்பைடர்மேன் 4 டேரக்ட் பண்ணுறாருங்கிறது வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். அது வந்துட்டு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம தலை டேனியல் கிரிட்டன்
என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரீசெண்டாக வந்துட்டு ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருக்காரு. அங்கே வந்துட்டு உங்களுக்கு சாங்க்சி 2 எடுக்கிறதுக்கான, அதாவது நீங்கள் இன்னும் சாங்க்சி 2க்கு அட்டாச்சாக இருக்கீங்களா, உங்களுக்கு வந்துட்டு அதுக்கான சான்ஸ் இப்போ டேரக்ட் பண்ணுறது கிடச்சா நீங்கள் வந்துட்டு எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, அக்கா நான் எடுப்போம்க்கா அந்த மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. எப்படிங்க, அதாவது சாங்க்சி 1 அது வந்துட்டு ஸ்டார்டிங் பேஸ் அடித்தளம் போட்டதே அவர் தான். அவர் எப்படிங்க இந்த கேரக்டர்கிட்ட போவார்? மோஸ்ட்டாக வந்துட்டு சாங்க்சி 2 எடுத்தாலுமே கூட அவர் வந்துட்டு இவர் தான் டேரக்டராக போடுவாருங்கிறது வந்துட்டு எனக்கு தோணுது. ஸோ நினச்ச மாதிரி தான் அவர் வந்துட்டு ஓப்பனாக சொல்லிட்டாரு, நான் வந்துட்டு இன்னும் இந்த கேரக்டர் அட்டாச் ஆகிருக்கேன், சான்ஸ் கிடச்சுன்னா பண்ணிடலாம் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு வழியாக இன்றைக்கான வீடியோக்கான எண்டுக்கு வந்துட்டோம். கடையை சாத்துறதுக்கான டைம் வந்துச்சு. இனிமேல் வந்துட்டு ஏதாவது அப்டேட்ஸ் ஏதாவது கிடச்சி அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான அப்டேட்ஸை போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் பை கைஸ்.